அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கேள்வி பதில் நிகழ்ச்சி சகோதரர் பிஜே அவர்கள் நடத்துகின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். என் பெயர் அலி அக்பர், காயல்பட்டினம். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் கூறியபடி எத்தனை வக்துக்கள் தொழ வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். இது நீங்கள் சுருக்கமாக சொன்னதுனால சுருக்கமாக சொல்கிறேன். உடனே 5 வேளை தொழுகை நடைபெறுகிறது. அங்கே குர்ஆனில் 3 வேளையை பற்றி தான் கூறியிருப்பதாக தெரிகிறது. அதை பற்றி சகோதரர் அழகாக விளக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆயல் பட்டணத்தில் இருந்து அலி அக்பர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, 5 வேளை தொழுகை குர்ஆனில் இருக்குதா? அதாவது தொழுகைங்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமை. அப்போ பல விஷயங்கள் குர்ஆனில் இருக்குது, சில விஷயங்கள் ஹதீஸ்லேருந்து பண்ணுறோம். இருந்தாலும் 5 வேளை தொழுகைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தானே. இஸ்லாத்தின் 5 கடமைகள்ங்கிறது நம்மளை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் வழங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி 5 கடமையாக இருக்கக்கூடிய ஒன்றில் தொழுகை ஒரு கடமை. அந்த தொழுகை 5 வேளை தொழுகை என்பதை பற்றி குர்ஆனில் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, ஹதீஸை மறுக்கிறதுக்காக வேண்டி குர்ஆனில் இல்லாத காரணத்தினால் 5 வேளை தொழுகை இல்லை என்று ஒரு வாதத்தை கிளப்பி விட்டுருக்குறாங்க. அதன்படி தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படுகிறது. முதல் விஷயம் என்னென்னா, குர்ஆனில் மூடலாக சொல்கிற விஷயத்துக்கு நபிகள் நாயகம் விளக்கமாக சொல்லுவாங்க என்ற ஒரு பதிலுக்குள்ளே அது அடங்கிடும். இருந்தாலும் இந்த 5 வேளை தொழுகை குர்ஆனில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவும் செய்கிறது. அதாவது ஒரு சூரத்து 100ங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது 2 தொழுகைகளை ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்கள் வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு வருவதாக இருந்தால் அவங்க அனுமதி கேட்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதில் பருவ வயசு அடையாதவர்களாக இருந்தால் கூட 2 சந்தர்ப்பங்களில் அவங்க அனுமதி கேட்கணும். பருவ வயசு அடையாமல் ஒரு நெருக்கமான ஒரு நடுத்தரமான சிறுவர்களாக இருக்காங்கன்னு வைங்க, அவங்க கூட 2 சலாச மர்ராத்தின் 3 சந்தர்ப்பங்களில் அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே வர வேண்டும். அதை சொல்லும் பொழுது அது என்ன 3 சந்தர்ப்பம்? மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னால், அது ஒரு சந்தர்ப்பம். வஹீன தலவுன சியாபக்குமன் லஹீரத்தி, நண்பகலிலே உபரி ஆடைகளை களைந்திருப்பீர்களே, அது 2வது சந்தர்ப்பம். 3வது சந்தர்ப்பம் மின்பாதி சலாத்தில் இஷா தொழுகைக்கு பின்னாடி, அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி இஷா தொழுகைக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளே வர்றதா இருந்தால், ஒரு பருவம் அடையாத சிறுவர்களாக இருந்தால் கூட என்ன செய்யணும், ஏன்னா பல மாதிரி குளத்தில் இரவு நேரத்தில் வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, அதை சொல்லிட்டு வரணுன்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் 2 தொழுகை பேர் வந்துருச்சா? ஃபஜ்ரு தொழுகைன்னு ஒரு தொழுகை இருந்தால் தானே சொல்ல முடியும். மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ரின்னு வந்துருச்சுல, ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னால் ஃபஜ்ரு தொழுகையை பற்றி அப்படி ஒரு தொழுகை இருந்திருக்கு என்பதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அதே வசனத்தில் மின்பாதி சலாத்தில் இஷா தொழுகைக்கு பின்னால் வரும் பொழுது இஷா தொழுகை இருக்குன்னு வந்துடுது. அது ஒரு விஷயமாச்சா. அடுத்து 11வது 2 தொழுகைக்கு ஆதாரங்கள் குர்ஆனில் வந்துருச்சு. எந்த தொழுகை? ஃபஜ்ரும் இஷாவும் வந்துருச்சு. அப்புறம் 11வது சூறாவில் 114வது வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தொழுகை எப்போ போகலாம் தொழுவணும்னு அல்லாஹ் ஒரு டைம் போட்டு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, அகிமி சலாத்தை, தொழுகை நிலைநாட்டு, தரஃபையின் நகாரி, பகலின் 2 ஓரங்களில். பகல் இருக்குல்ல, பகலுக்கு 2 ஓரம், பகலுடைய இந்த ஓரம், பகலுடைய அந்த ஓரம், அந்த 2 ஓரங்களில் தொழு என்று அல்லாஹ் சொல்கிறான். பகலின்னு சொன்னால் ஏதோ பகலில் உள்ள ஒரு தொழுகைன்னு எடுத்துக்கலாம். பகல்லையே 2 தொழுகைங்கிறான்ல. பகல்ங்கிறது எது? சூரியன் உதிச்சதில் இருந்து சூரியன் மறைகிறதுக்கு முந்தி உள்ள அந்த டைம் இருக்குது இல்லையா, நோம்பாளியாக இருப்போம்ல, அந்த நோம்பாளியாக இருக்கிற டயத்துக்கு பேர் தான் பகல். ராத்திரியான நோம்பாளியாக இருக்க முடியாது. அப்போ எந்த இடத்துல நோன்பு வைக்கிறோமோ அந்த டயத்துக்குள்ள 2 தொழுகை இருக்கிறது. பகலில் 2 தொழுகையை தொழுங்கிறான். அப்போ லோகர் அசர் தானே அது.
பகலில் 2 தொழுகை என்றால் லொஹருங்கிறது பகலில் தொழுகிற தொழுகை, அசருங்கிறது அது அந்த ஓரம் இது இந்த ஓரம். அப்போ அசருங்கிறதும் லொஹரு என்பதும் இரு தொழுகைகளை குறிக்கிறதுக்கு தான் இருமையான வாசகத்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். தரஃபையின் நகாரி, பகலின் இரு ஓரங்களிலே நீ தொழுகை நிலைநாட்டு. அப்போ இதில் என்ன வந்துடுதுன்னு கேட்டால் லொஹருங்கிற பேர் வரலையே தவிர லொஹரு இருக்கிறது, அசர் இருக்கிறது, 2 தொழுகை ஆயிடுச்சு. அப்போ ஏற்கனவே இஷாவும் சொல்லியாச்சு, ஃபஜ்ரும் சொல்லியாச்சு வெளிப்படையாகவே. இந்த வருஷத்தில் என்ன சொல்லியாச்சுன்னு கேட்டால் லொஹரு வந்துருச்சு, அசர் 2 தரப்பு 2 தொழுகைன்னு வருதுல, பகலில் 2 தொழுகை. அப்போ அது இந்த லொஹர் அசர்னு விளங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஜுலஃபம் மினல் லைலி, அதே வசனத்திலேயே 11:114 இரவின் சில பகுதிகளில் பன்மையாக சொல்லலாம். ஒரு ஜுலஃபம் மினல் லைலி, இரவின் சில பகுதிகளிலும் நீ தொழுகை நிலைநாட்டு. அப்போ இரவின் சில பகுதிகள்னு சொல்கிறதுல பன்மையாக எல்லாம் போடுறான். இரவில் தொழுன்னு சொன்னால் ஒரு வக்து, சில பகுதிகள்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 3. அப்போ இரவில் பகலில் ஒரு 2ம் இரவில் ஒரு 3ம் தொழுன்னு அர்த்தம். அப்படிங்கிறது அந்த 11:114 இருக்குது. அது என்ன இரவுடைய பல பகுதி என்ன? மகரிபு இரவு தானே, அது ஒரு பகுதி. இஷா இரவு தானே, அது ஒரு பகுதி. ஃபஜ்ரு தொழுகை இரவுடைய கடைசி தானே, சூரியன் உதிச்சவனா தானே பகல் ஆரம்பிக்கிறது. அப்போ ஃபஜ்ரு இஷா மகரிபு அந்த 3 தொழுகையும் இரவின் பகுதிகள். இரவின் சில பகுதிகளிலும் தொழுகை நிலைநாட்டணும். பகலின் இரு ஓரங்களிலும் நிலைநாட்ட வேண்டும் என்றால் பகலில் 2 இரவுல 3 வந்துடுதுல, பேர் வராட்டி என்ன? அப்போ பகலில் 2 இரவுல இதை சொல்ல விளக்குறாங்க. அதுலேயும் சில விஷயம் குர்ஆனிலே விளக்கப்பட்டு வந்து விட்டது. அப்போ இந்த ஒரு ஹதீஸ், இந்த ஒரு வசனத்திலேயே 5 தொழுகை வருதா வரலையா? பகலின் இரு ஓரங்களில் தொழுகை நிலைநாட்டினா 2 தொழுகை கடமை. இரவின் சில பகுதிகள்னால் குறைஞ்சது 3, 2 கிடையாது, 1 கிடையாது, பன்மை 3 என்ன? மகரிபு என்பது இரவுடைய ஒரு பகுதி தான், இஷாங்கிறது இரவுடைய ஒரு பகுதி தான், ஃபஜ்ரு என்பதும் இரவுடைய ஒரு பகுதி தான். அது 3 பன்மையாக சொன்னதுனால இரவில் 3 பகல் 2 தொழுங்கிறான்ல. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? 5 வேலைக்கு ஆதாரம். அதை இரவில் 3 பகலில் 2 5 வேலை வந்துடுச்சு. அதே மாதிரி இதுவே போதுமான ஆதாரம் தான். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் இஸ்ரா 17வது சூறாவில் 78வது வசனத்தில் அகிமிஸ் சலாத்த, தொழுகையை நீ நிலைநாட்டு, லி துலூக்கி ஷம்சி, சூரியன் சாய்ந்ததிலிருந்து. சூரியன் எப்போ சாயும்? லொஹர் உச்சிலேருந்து சாகிறது. அப்போ லொஹர் தொழுகையை பற்றி பச்சையாவாக எல்லாம் சொல்கிறான். சூரியன் சாய்ஞ்சதுலேருந்து நீ தொழுவு. அப்புறம் இலா கசக்கில் லைலி, அப்போ இருள் சூழும் வரைக்கும், இருள் சூழ்கிற வரைக்கும் நீ தொழுகுன்னு எல்லாம் சொல்கிறான். அது மகரிப்பு, அப்போ தான் இருள் சூழ்கிற நேரம். அப்புறம் குர்ஆனில் ஃபஜ்ருடைய குர்ஆன், ஃபஜ்ரில் ஓதக்கூடிய குர்ஆன்ங்கிறது தொழுகை தான் குறிக்கிறது. அப்போ இந்த ஒரு வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா லொஹரு மகரிபு ஃபஜரை பற்றி சொல்லப்படுகிற காட்சியை பார்க்குறோம். இது எல்லாமே தொழுகைன்னு சொல்லியே வருது, தொழுகை நிலைநாட்டு இப்படிங்கிற வருது. இது தெளிவான வாசகங்களை கொண்டும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் தொழுகை 5 இல்லை குர்ஆனில் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அது குர்ஆனை புரியாமல் சொல்கிறாங்க.